கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்கள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியில சத்துருக்கள் என்பது எது, எப்படி அது சத்துருவாக மாறியது, இதை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும் என்ற சில சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சத்துருவை ஜெயிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக எல்லாவற்றையும் ஜெயித்தார். நாங்களும் அப்படி ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. அவர் உயிர்த்தெழுந்தார், நாங்களும் உயிர்த்தெழுந்து பரலோகத்திலே உம்மோடு கூட நித்தியமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்துரு என்று சொன்னால் என்ன என்று பார்க்கும்போது, எதிரி. எதற்கு எதிரி? பிசாசுதான் சத்துரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருடன் என்று சொல்லும்போது அது சத்துருவாகிய பிசாசை குறிக்கிறது. அவன் ஏன் கொல்ல வருகிறான் என்று சொன்னால், அவன் ஏன் திருட வருகிறான் என்று சொன்னால், அவன் ஏன் அழிக்க வருகிறான் என்று நான் பார்க்கும் பொழுது, அவன் எதை திருடுகிறான்? நம்முடைய ஆத்மாவை திருடுகிறான். பரலோகத்தில் சென்று நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம், இதையெல்லாம் அழித்து நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத பலவிதமான பாவங்களை கொண்டு வந்து போட்டு சரீரத்தை தீட்டுப்படுத்துவதன் மூலமாக நரகத்துக்கு தள்ள அவன் முயற்சி செய்கிறான். இந்த சரீரத்தை அவன் எப்படியெல்லாம் தீட்டுப்படுத்துகிறான்? உலகத்தினாலும், பூமியின் காரியங்களினாலும், விக்கிரக ஆராதனையினாலும், வேசித்தனத்தினாலும், பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத பலவிதமான சுபாவங்களை இருதயத்தில் வைக்கிறதுனால, அந்த இருதயம் இருளடைந்து போகிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வெளியே சென்று விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நம்மால பூரணப்பட முடியாது, பரலோகத்துக்கு செல்ல முடியாது, பரிசுத்தமாக்கப்பட முடியாது, தேவசித்தம் செய்ய முடியாது, தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்து. இப்படி நித்திய ஜீவனை அழிக்க அவன் வருகிறான், ஆத்மாவை கொல்ல அவன் வருகிறான். ஆனால் இந்த கள்ளனிடத்தில இருந்து, திருடனிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவும், நம்முடைய ஆத்மாவை அவன் கொன்று போட்டிருக்கிறான். ஆனாலும் அதை உயிர்ப்பிக்கவும், அவன் எதையெல்லாம் அழிக்கிறானோ அதையெல்லாம் மீண்டும் கட்டி எழுப்பவும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் ஆகிய திருத்துவ தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து இந்த திருடன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி அவன் சத்துருவாக இருக்கிறான் என்று சொன்னால், தேவ சித்தத்துக்கும் தேவனுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் அவன் சத்துருவாக இருக்கிறான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான்? இவன் அதிகாலையின் மகனாகிய இவன் யார்? சத்துரு என்று சொல்லக்கூடிய பிசாசு யார்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற இந்த பிசாசு என்பவன் யார்? உலகமெங்கும் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்று சொன்ன சாத்தான் என்று சொல்ல அழைக்கப்படுகிற இவன் யார்? இவன் ஒரு பிரதான தேவதூதனாக இருந்து லூசிபர் என்பவன். இவனுக்கு தேவன் சிங்காசனத்தை கொடுத்திருந்தார்,
பிரதான தூதனாக இருக்கிறதான அவனுக்கு பல தூதர்களை வைத்திருந்தார். இந்த லூசிபர், கேருப் என்று அழைக்கப்படுகிறதான இந்த தூதன், இப்படி பல தூதர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்ததனால தள்ளப்பட்டார்கள். அவன் என்ன செய்தான்? இவர்கள் இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய வாயின் சுவாசத்தினாலே படைக்கப்பட்ட தேவ தூதர்கள். அவர்கள் மாத்திரமல்ல, வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், சமுத்திரம், இதெல்லாம் சர்வசேனை என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் சர்வசேனைகளையும் அவர் தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே படைத்தார். அவர் தேவதூதர்களை காற்றுகளாக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காற்றுகளாக இருக்கிறதான இந்த தேவதூதர்களுக்கு ஒரு ஆத்ம சரீரம், ஒளியின் சரீரம் இருக்குமே தவிர நம்மை போல மாம்ச சரீரம் கிடையாது. அதனால இந்த ஆவிகள் என்ன செய்கிறது? தேவனையும் நம்மையும் பிரிக்கும்படியாக சத்துருவாக தேவனுக்கு அது இருக்கிறதுனால நமக்கும் அந்த பிசாசின் ஆவிகள் சத்துருவாக இருக்கும். எப்படி அது சத்துருவாக இருக்கும்? நேரடியாக பிசாசு நம்மிடத்துல எதுவும் செய்ய முடியாது. அதனால சில மனிதர்களின் மூலமாக பிசாசு அந்த சுபாவங்களாக வெளிப்பட்டு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கவும், நம்மோடு கூட தேவையில்லாமல் யுத்தம் பண்ணவும் செய்யும். இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆவி பிலிஸ்திய ஆவி, சண்டை போடுகிறதான ஆவி அமலேக்கின் ஆவி, மீதியானி ஆவி, நம்ம இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போகக்கூடிய ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு. இது மாத்திரமல்ல, அவன் நமக்கு விரோதியா இருக்கிறது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்கள் நமக்கு விரோதிகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு நாமே சத்துருக்களாக இருக்கும்படி பிசாசு நயவஞ்சகமாக நமக்குள்ளேயே கிரியை செய்வான். எப்படி என்றால், நம்முடைய இருதயமே நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டும், நம்முடைய வாயே நமக்கு விரோதமாக பேசும், நம்முடைய கண்களே நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும், நம்முடைய கால்களே விரைந்தோடி பாவம் செய்ய வைக்கும், நம்முடைய சிந்தை, நம்முடைய மாம்சம், நம்முடைய ரத்தம், நம்முடைய எலும்பு எல்லாமே நமக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்படி நமக்கு நாமே விரோதிகளாக இருக்கிற ஒரு காரியமும் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரு, அவன் குடும்பத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாக்கோபின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய சத்துருவின் சத்துருவின் எண்ணிக்கைகளை பார்த்தால் வேகமாக பெருகி இருந்தார்கள். எல்லாருமே அவனுக்கு சகோதர முறையாக இருக்கிறவர்கள் தான். ஏசாவின் புத்திரர், இன்னும் பார்த்தால் ஆபிரகாமுக்கு கேத்தூராளின் வழியாக பிறந்த 4 பேரிலே மீதியானியர், ஏசாவின் புத்திரராகிய அமலேக்கியர், இஸ்மவேலர். இஸ்மவேலர் என்று சொன்னால், இஸ்மவேல் யாருக்கு பிறந்தான்? ஆபிரகாமுக்கும் அவனுடைய அடிமை பெண்ணாகிய சாரா ஆகாருக்கும் பிறந்தான். இப்படி தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் அதற்காக சொன்னார், உன் சத்துருக்கள் எனக்கும் சத்துருக்கள். யாரெல்லாம் நமக்கு சத்துருக்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு வகையிலே பிசாசு தான் சத்துரு. பிசாசின் ஆவியை உடைய மனிதர்கள், நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற மனிதர்கள் உண்டு, அவர்கள் சத்துருக்கள். அதே நேரத்தில் நமக்கு சத்துருவாக இருக்கிறதான நம்முடைய அவயவங்கள், அதுவும் தேவனுக்கு சத்துருக்களாக கிரியை செய்கிறதுனால அவர் அப்படி
எல்லாமே அவருக்கு விரோதமாக, அவருடைய சித்தத்துக்கு நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது எல்லாமே சத்துருக்கள் தான். இப்பொழுது நம்முடைய அவயவங்கள் எப்படி நமக்கு தேவ சித்தத்துக்கு விரோதமாக போர் செய்கிற ஆயுதங்களாக இருக்கின்றன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலில் கண்கள் நமக்கு எப்படி சத்துருவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போகும் பொழுது அவர்கள் இச்சையை வெறுக்காதனாலே அவருடைய கண்கள் இந்த போஜனத்தின் மேலேயே கண்ணாக இருந்தது. அவர்கள் கானான் தேசத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். கால்கள் கானான் தேசத்துக்கு போய் கொண்டிருந்தாலும் சிந்தை எகிப்தையே திரும்பி பார்த்து கொண்டிருந்தது. எகிப்திலே நாம் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், வெங்காயங்களையும், பூண்டுகளையும், கீரைகளையும் நாம் நினைக்கிறோம். இந்த மன்னா நமக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். இது கண்களின் ஒரு இச்சையாக இருக்கிறது. அதனாலதான் அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே அவர்களை கர்த்தர் தண்டித்தார் என்று சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த கண்களுக்குள்ளே ஒரு இச்சை உண்டாகிறது அல்லவா? இது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை எல்லாம் பிசாசினாலே உண்டானது. பிசாசுக்கு கண்களின் இச்சை இருந்ததுனாலதான் அவன் என்ன செய்தான், அவனுக்கென்று இருக்கிற சிங்காசனத்தை விட்டு விட்டான். அவனுக்கென்று இருக்கிறதான அந்த ஸ்தானத்தை விட்டு அவன் கால்கள் அலைய ஆரம்பித்தது. அவன் நேரே அவனுக்கு மேலாக இருக்கிற வானத்துல சீயோனை பற்றிய சீயோனை கர்த்தர் கட்டி அதனுடைய ஆயத்தங்களை அவன் போய் பார்த்தான். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலே இருக்கிற ஆராதனை கூடத்தின் மத்தியிலே நான் வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக தேவன் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறதான சீயோனை பார்த்து கண்களால் அதை இச்சித்தான். இந்த கண்களின் இச்சை அவன் மூலமாகத்தான் உண்டானது. அதனாலே அவன் கீழே விழ தள்ளப்பட்டதும் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான சாராளை ஏவாளை பார்த்து கனியை இச்சிக்கும்படியாக அவன் அவளுக்குள்ளே கண்கள் நீச்சையை வைத்தான். இது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினாலே உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினாலே உண்டானவைகள். அப்படியானால் உலகத்திலே எப்படி உண்டானது? உலகத்தின் அதிபதி, உலகம் சகலமும் தேவனாலே படைக்கப்பட்டிருந்தாலும் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் அவருடைய ஆத்மா மரணம் அடைந்து விட்டதுனால, அவனுடைய ஆளுகை அவன் எழுந்து போனதுனால, ஏதேன் தோட்டத்திலே 7 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருந்தார். அதிலே ஒன்று ஆளுகை. அந்த ஆளுகையை அவன் இழந்து போனதுனால அந்த ஆளுகையை பிசாசு பெற்றுக்கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே கொண்டு போகப்பட்டு பிசாசினால சோதிக்கப்படும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உமக்கு தருகிறேன், இவையெல்லாம் எனக்கு ஒப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். தேவனாலே படைக்கப்பட்ட இதை, இந்த உலகத்தை எல்லாம் பிசாசு தன்வசமாக வைத்துக் கொள்ள காரணம் என்ன? ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே சிலுவை மரணத்திலே மரித்து உயிரோடு எழுந்ததினாலே அதை ஜெயித்து மீண்டும் நமக்கு அதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் அந்த ஆளுகையை 1000 வருட அரசாட்சியிலே மீண்டும் பெறலாம். நித்திய ஜீவன், ஐக்கியம், தேவனுடைய மகிமை, இது எல்லாவற்றையுமே 1000 வருட அரசாட்சியிலே நித்தியத்திலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த கண்களின் இச்சை
எப்படி அவளுக்குள்ள வந்தது என்று சொன்னால், அந்த விருட்சத்தை பார்க்கிறாள். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. பார்வைக்கு இன்பமாக இருக்கிறதாம். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று காண்கிறாள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது மட்டுமல்ல, சர்ப்பம் சொல்லுகிறது, இது நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்கிறது. இந்த கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னால், அப்பொழுது மனிதனுக்கு இருந்ததான கண்கள், அவனுடைய சரீரத்தின் அமைப்பு என்று எல்லாம் பார்க்கும் பொழுது, அது மகிமையின் சரீரமாக இருந்தது. அந்த மகிமை அவனை விட்டு நீங்கி போயிற்று. அந்த கண்களும் கூட ஒரு மகிமையின் கண்களாக இருந்திருக்கும். அதற்கு பிறகு மாம்ச கண்கள், மாம்ச சரீரம் அவனுக்குள்ள நிலை பெற்றிருக்க கூடும். அதனால தான் இந்த சரீரம் எல்லாம் இந்த பூமியிலே மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த சரீரமானது மண்ணுக்கே திரும்புகிறது. தேவன் ஏற்கனவே கொடுத்ததான ஒளியின் வடிவமுள்ள ஆத்ம சரீரம், ஆவியின் சரீரம் நமக்கு மீண்டும் கிடைக்கிறது. இந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள், தேவனோடு கூட இருக்கிறதான ஐக்கியம், நித்திய ஜீவன், ஆத்ம சரீரம், இப்படி 7 விதமான ஆசீர்வாதங்களை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இந்த கண்கள் முழு உலகத்திற்கும் விரோதமாக திருப்பப்பட்டு விட்டது. இந்த கண்கள் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்துல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. இந்த பார்வையே இச்சை அதில் கலந்தால் அது விபசாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய கண்கள் இச்சையோடு பார்த்து விபசாரம் செய்யும் பொழுது அது நம்ம நடக்கத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் யோபு சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? அப்படி கண்கள் ஒரு ஒரு அவயத்தையும் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த சரீரத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக, காத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சந்நிதியில் அதிகாலையில் எழும்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஒப்பு கொடுத்தார்? ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கரைதிரை இல்லாமல் காக்கப்படும்படியாக தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வாராக என்று. அப்படி இருந்தால் தான் நாம் பரலோகத்துக்குள்ள இருக்க முடியும். தேவன் எப்படி பரிசுத்தரோ, தேவன் எப்படி அன்பின் சுரூபியோ, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவ சித்தம் செய்தாரோ, அவர் எப்படி விசுவாசத்தில் வல்லவராக இருந்தாரோ, அப்படியெல்லாம் அந்த சுபாவங்கள் நமக்குள்ளே பூரணப்பட்ட பிறகுதான் நம்மால பரலோகத்துக்குள்ளே இருக்க முடியும். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவர்களைப் போல நாம் ஆக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து, இந்த கண்கள் என்ன செய்தது என்று பார்க்கும் பொழுது, ஆதியிலே வானத்தை பூமியை எல்லாம் சிருஷ்டித்தார். ஏதேன் என்ற தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே அந்த ஏதேன் என்ற அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். ஆனால் ஏதேனில் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஆதாமுடைய குமாரர் காயின், ஆபேல் இருந்தார்கள். காயின் ஆபேலை கொன்று விட்டதினாலே காயினையும் அவனுடைய குடும்பத்தாரும் அங்கே இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பகுதியிலே போய் குடியிருந்தார்கள். அவர்கள் ஒரு பக்கத்தில் பெருகினார்கள். ஆதாமினுடைய மற்ற குமாரர்கள், குமாரத்திகள் ஒரு பக்கம் பெருகினார்கள். இப்படி இருக்கும் பொழுது இவர்களை 2 பிரிவாக பிரித்தார்கள் தேவன். மனுஷ
குமாரர், தேவபுத்திரர். தேவபுத்திரரை பற்றிய பல செய்திகளை பலர் பலவிதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆனால் தேவபுத்திரர் என்பது யார் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தேவபுத்திரர் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே என்று. அப்படியானால் தேவனுடைய வசனம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள். தேவனுடைய கட்டளைகளாகிய நியாயப்பிரமாணம் அந்த காலத்திலே இல்ல. அது மனசாட்சியின் காலமாக இருந்தாலும், அந்த பிரமாணங்கள் எல்லாம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மனிதனை படைக்கும் பொழுதே அவனுடைய இருதயத்திலே சில கட்டளைகளை, நியமங்களை எல்லாம் தேவன் எழுதி வைத்திருந்தார். அதன்படிதான் காயின், ஆபேலை பற்றி பார்க்கும் பொழுது, ஆபேல் தலை ஈற்றுகளையும், சிறந்தவைகளையும், கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து கொடுத்தான். இது பிற்காலத்தில் நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காயின் அதையெல்லாம் செய்யவில்லை. அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதே அவன் பிசாசு அவனிடத்திலே ஆட்கொண்டு அவனை தனக்குரியவனாக மாற்றிக்கொண்டது. அதனால்தான் அவனுடைய சந்ததிகள் மனுஷ புத்திரராக இருந்தார். இதற்குள்ளே என்ன நடந்தது? தேவகுமாரர் ஆதாமுடைய புத்திரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தேவகுமார் என்று சொன்னால் ஆதாமுக்கு, அதற்கு பிறகு காயின், ஆபேலுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் தேவபுத்திரராக ஒரு பகுதியிலே வசித்து வந்த நிலையை பார்க்கிறோம். ஆனால் காயினுடைய குமாரர்கள் அவர்கள் தனியாக பட்டணத்தை கட்டி, வீடுகளை கட்டி அவர்கள் தனியாக வாழ்ந்து வந்த பொழுது, அங்கே இருக்கிறதான பெண்களை இவர்கள் கண்டு அழகுள்ளவர்கள் என்று கண்டார்கள். கண்களின் இச்சை அங்கே வந்துவிட்டது. கண்களின் இச்சை வந்தது மாத்திரமல்ல, தேவன் என்ன நினைத்தார்? இவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவபுத்திரர். இவர்கள் தேவபுத்திரர்களோடு கலக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷகுமாரரும் தேவபுத்திரரும் கலந்தா பிறக்கிற சந்ததி கொடுமையான சந்ததியாக இருக்கும். உலகம் மீண்டும் கொடுமையான பாவங்களுக்குள்ளாக போய்விடும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? மிகவும் துக்கப்பட்டார். என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே. அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருடம் என்று சொல்லி, நான் இந்த மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் நான் அழிக்கப் போகிறேன். எனக்கு அவைகளை உண்டாக்கினது மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி ஜலப்பிரளயத்தினால எல்லாவற்றையும் அழித்து போட்டார். நோவா நீதிமானாக இருந்ததுனால நோவாவையும் அவனுடைய குமாரரையும் மனைவிகளையும் உயிரோடு வைத்து அதன் மூலமாக சந்ததி மீண்டும் உருவானது. இப்படி கண்கள் பாவம் செய்கிறது. கண்கள் பாவம் செய்யாமல் கண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இது என்னவென்று சொன்னால், ஒரு சாட்சியின் ஜீவம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் தேவன் செய்த அற்புதங்களை கண்டதல்லவா, அதை நம்முடைய இருதயத்திலே பதித்து வைக்க வேண்டும். அதை தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை இப்படி விடுவித்தார், இப்படி நன்மை செய்தார், இப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் காரியங்களை, சாட்சிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை இருதயத்தில் எழுதி வைத்துக்கொள். அது உன்னுடைய கைகளிலே ஞாபகக்குறியாக இருக்க வேண்டும். கண்களுக்கு, புருவங்களுக்கு மத்தியில அதெல்லாம் நினைவூட்டுதலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் எத்தனை பேர் செய்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி. இப்படி கண்களை அப்படி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, இந்த கண்கள் நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நடக்கும்போது, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்காமல்
தேவசித்தத்துக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை செய்து பாவம் செய்து இருக்கும் பொழுது கண்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், உன் குமாரரும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். உன் கையில் பலனில்லாமல் இருக்கும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது கண்களுக்கு கிடைக்கிறதான ஒரு தண்டனை. காரணம், தேவனை பார்க்காமல் கண்கள் அந்நிய தேவர்களை, விக்கிரகங்களை பார்த்ததுனாலே அதற்கு ஒரு தண்டனையாக இது இருக்கிறது. கண்கள் கனியை கண்டதினாலே ஏவாளும் ஆதாமும் தண்டிக்கப்பட்டார்கள். அவனுடைய சந்ததியாகிய நாமும் தண்டிக்கப்பட்டோம். இப்படி தேவனை விட்டு, தேவனுடைய கட்டளைகளை விட்டு அவருடைய சிருஷ்டிகளை வணங்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கண்களுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த கண்களின் இச்சை என்று பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. இந்த கண்கள் இருக்கிறதே அது பயங்கரமாக இச்சை உடையதாக இருக்கும். பார்க்கிறதையெல்லாம் அது விரும்பும். தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சிலர் பார்க்கிறதெல்லாம் ஆசைப்படுவார்கள். மற்றவர்களிடத்தில் இருக்கிறதையெல்லாம் உடனடியாக இதுவும் நமக்கு வேண்டும், இது போல நாமும் வாங்க வேண்டும், இது போல நாமும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிறனுக்குள்ள யாதொன்றையும் நீ இச்சிக்க வேண்டாம். ஏனென்றால் இச்சை என்பது ஒரு பாவம். கண்களின் இச்சை என்பது ஒரு பாவம். நம்முடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு அருமையான வசனம் உண்டு. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் படையெடுத்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். நம்முடைய கண்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான், தேவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தது? 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தார்கள். அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போகவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை அல்லது வசனங்களை, பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல்களை பாடும் பொழுது அங்கு ஒரு கலவரம் உண்டாகி வந்த சத்துருக்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக வெட்டி கொண்டு செத்தார்கள். அவன் கண்களை எப்படி பயன்படுத்தினான் என்பதை பாருங்கள். கடைசியிலே இந்த கண்கள் நமக்கு எதற்கு? இந்த கண்கள் எப்படி ஒரு பலனையோ, நல்லதையோ, நன்மையோ, தீமையோ எடுக்கும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்காக அவரோடு காத்து கொண்டிருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். மற்றவர்களுடைய கண்கள் என்ன செய்யுமா? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கலாம். இப்படி கண்கள் கடைசி நாட்களில ஒரு நியாய தீர்ப்புக்கு உள்ளாக போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இந்த கண்களின் இச்சை எப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே கொண்டு போய் விட்டது என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல லோத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போனான். அது எதற்காக பிரிந்தார்கள் சொன்னால், ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை அல்லது புல்வெளியில் தண்ணீர் இதெல்லாம் போதவில்லை, இடம் போதவில்லை, சண்டை வருகிறது என்று சொல்லும் பொழுது, அவன் நீ விருப்பமானால் பிரிந்து போ என்று சொல்கிறான். இது ஒரு பிரிவினையின் ஆவி. அதே நேரத்தில் அது ஆபிரகாமுக்கு நன்மையாகத்தான் அமைந்தது.
ஆனால் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருந்ததாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் செழிப்பாக இருந்து இருக்கிறது. இதை பார்த்து கண்களின் இச்சை அதை பார்த்தவுடனே நீர் வளத்தையும் புல்வெளிகளையும் பார்த்தவுடனே அவன் அங்கே போனான். அங்கே போய் என்ன நடந்தது? அந்த இடத்துல பாவம் பெருகின இடத்துல அவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் அதை அழித்தார். ஆனால் ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்பித்து போகும்படியாக செய்தார். அவன் அங்கே இருந்து ஒரு மலைக்கு போனான். அங்கே ஒரு கெபியிலே தங்கியிருந்தார்கள். ஆனால் அங்கே போய் ஒரு பெரிய பாவத்தை செய்து அவன் மூலமாக ஒரு 2 சந்ததிகள் உருவானது. அந்த சந்ததிகள் பாவ சந்ததிகளாக இருக்கிறது. அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினது. இப்படி அந்த கண்களின் இச்சையை அப்படி அவனை எவ்வளவு பெரிய பாவத்துக்கு உள்ளாக்கிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது ரூபன் புத்திரரை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த ரூபன் புத்திரர், காத் புத்திரர், இவர்களுக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்களை பார்க்கும்போது கண்களின் இச்சை அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்ததுனால நல்ல புல்வெளி இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அவர்கள் அந்த யோர்தானை கடந்து போய் தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் இவன் சொல்லுகிறான் மோசே இடத்துல, எங்களுக்கு இந்த இடத்தை கொடுத்து விடுங்க, நாங்கள் இங்கேயே தங்கி விடுகிறோம். ஏனென்றால் ஒரு வளமான ஒரு பகுதி வந்து விட்டால் அங்கேயே தங்கிவிட வேண்டும், கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் போகவே இல்லை. தேவனுடைய நோக்கம் என்ன? கானான் தேசத்துக்குள்ளே இவர்களை கொண்டு போக வேண்டும் என்பதுதான். இந்த புல்வெளிகளை காட்டிலும் சிறப்பான வளம் உள்ள இடம் கானான் தேசத்தில் இருக்கிறது. ஆனால் இவர்கள் இதிலேயே தங்கிவிட்டார்கள். இதில் ஒரு ஆவிக்குரிய காரியம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவித்திலே ரட்சிக்கப்பட்டு வனாந்திர வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கும் பொழுது கானான் தேசம் என்று சொல்வது அது பரலோகத்தின் நிழலாட்டமாக இருக்கிறது. அப்படி போகும் பொழுது பரலோக வாழ்வை நாம் சென்று அடைவதற்கு முன்னதாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அல்லது இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்து அங்கேயே மதிமயங்கி அப்படியே இருந்து விடுவார்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேறி சென்று பலனை அடையும்படியாக அவர்கள் போக மாட்டார். அவனும் அப்படித்தான் அங்கேயே இருந்து விட்டான். அவனுடைய சந்ததியார் அங்கேயே இருந்து விட்டார். அவர்கள் அந்த ஏதேன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகவில்லை. ஏனென்றால் அது ஏதேன் தோட்டத்தைப் போலவும் எகிப்தை போலவும் பலமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் இல்லாமல் கண்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு, கண்களின் இச்சை நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு இருக்கிற கொஞ்சம் சின்ன ஒரு அனுபவத்தை, சிறிய ஒரு ஆசீர்வாதத்தை இச்சித்து கண்கள் அதை கண்டு நாம் இப்படியே இருந்து விடலாம். சிலர் நினைப்பார்கள், கடவுளிடத்தில் ரொம்ப ஆழமாக போனால் நமக்கு நிறைய சோதனை வருகிறது, அதனால லேசாக இருந்து கொண்டு இதை அனுபவித்துக் கொண்டு இப்படியே இருந்து விடலாம். அவர்கள் இப்படியே அந்த உலகத்திலே தான் இருந்து விட முடியுமே தவிர அவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. எப்படி ரூபன் கோத்திரத்தார் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லையோ அப்படியே இவர்களும் அந்த கீலேயாத் தேசத்திலே அப்படியே இருந்து விடுவார்கள். அதற்கு பிறகு மோசே சொல்லுகிறான், உங்கள் சகோதரரெல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் இங்கேயே இருந்து விட்டால் அது எப்படி என்று சொல்லும்போது, நாங்கள் வருகிறோம், சண்டை போடுகிறோம், திரும்பி வந்து இங்கே இருந்து விடுகிறோம் என்று சொன்னார்களே தவிர ஆரம்பத்திலே சண்டை போட்டாலும் பிற்காலத்திலே நியாயாதிபதிகளின் காலத்தில் அவர்கள் வரவில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது 15, 16ல நியாயாதிபதியாகிய தெபோரால் சொல்கிறார், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. ஏனென்றால் எல்லாரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வரவில்லை என்பதுதான் என்னுடைய பொருள்.
அவன் பிரிவினையினால அவன் தன்னுடைய மந்தையின் கொழுமையை பார்க்கவும், அந்த மந்தைகளின் தொழுவங்களின் நடுவே அவர்கள் இருந்து விட்டார்களே தவிர தங்கள் சகோதரர்களை பற்றிய ஒரு எண்ணம் இல்லை. சில நேரங்களிலே நமக்கும் கூட நாம் நன்றாக இருக்கிறோம், வளமாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அதிலேயே நம்முடைய குடும்பம் நாம் உண்டு என்று இருந்து விடுவோம். நம்முடைய சகோதரர்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம். இப்படித்தான் இதுதான் ரூபனின் ஆவி. இது அவனுடைய கண்கள் அவனுக்கு கொடுத்ததான பரிசு. இதனால என்ன நடந்தது? இந்த ரூபனின் கோத்திரத்தார் ஏற்கனவே ரூபன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் மோசேயின் மரணத்துக்கு முன்பதாக ரூபனை மோசே ஆசீர்வதித்தான். ஆனாலும் கூட இந்த ரூபனின் கோத்திரத்தார் தேவனுக்கு விரோதமாக மோசே இடத்துல முறுமுறுத்ததை நாம் அறிவோம். இப்படி இந்த கண்கள் நமக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்கிற ஒரு அவயவமாக, சத்துருவாக இருக்கிறது. பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிறதான இந்த கண்கள் எதற்காக படைக்கப்பட்டது? கண்கள் நல்லவற்றை காணும்படியாக. ஆனால் பிசாசு தேவனுக்குரியது எதுவோ அதை தேவனுக்கு விரோதமாக திருப்புவதிலே அவன் வல்லவன். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதை அவன் தனக்குரியதாக வைத்துக்கொண்டு ஜனங்கள் அதை வணங்கும்படியாக செய்து, விக்கிரக ஆராதனை செய்து, அதன் மூலமாக அவருடைய சரீரத்தை கெடுக்கிறான். பார்க்கிறதையெல்லாம் விரும்பும்படியாக உலகம், உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் அவன் விரும்பும்படியாக செய்கிறான். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக திருப்பிவிடுகிறான். பிசாசு, உலகம், மாம்சம், ரத்தம், ரத்த சொந்தங்கள், இப்படி ஒவ்வொன்றாக நாம் இனி பார்க்கலாம். கடைசியாக பார்க்கும் பொழுது இந்த கண்கள் என்ன செய்கிறது? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போகுமா. இல்லாமல் போகிற பொருட்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறது எல்லாமே அனித்தியமானது. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், உலகத்தின் மனிதர்கள், ஆசா பாசங்கள் எல்லாமே போகும். நான் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளே நித்தியமானவைகள். இந்த காண்கிறவைகளை இச்சித்து நாம் பார்க்கிற கண்கள் என்ன செய்யுமா? அது சிறகுகளை உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய் அப்படியே பறக்கும். சிலரை பார்த்தா கண்கள் அப்படியே பறக்கும். இது அது, இது அது, இது வேண்டும், அது வேண்டும், இது செய்யலாம், அதை செய்யலாம் என்று இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறது போல. இது சோதோமின் ஆவி. சோதோமில் எப்படித்தான் பெண் கொடுத்தார்கள், கட்டினார்கள், நட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த பூமி என்பது நமக்கு ஒரு சாதாரண ஒரு கூடாரம் போலதான். அதற்காகத்தான் கூடாரவாசிகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய சரீரமே ஒரு கூடாரம் தான். இந்த கூடாரத்துல நம்முடைய வெளியேற பெற்ற ஆவி, ஆத்மா இருக்கிறது. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனால் அதற்குள்ளே இருக்கிறதான ஆத்மா தான் நிரந்தரமானது. இந்த ஆத்மா வாழ்கிறதான சரீரத்தையும் நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரீரத்தில் நாம் இருக்கிற வரைக்கும். நாம் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுதே இந்த சரீரமானது இந்த பூமியிலேயே இருந்துவிடும். மரித்தவர்கள் இந்த மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள். நமக்கு மறுரூபம் அடையும் பொழுது இந்த சரீரம் பரலோகத்துக்குரிய சரீரமாக போய்விடும். ஆக நம்முடைய கண்கள் தேவனை காணும்படியாக, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக படைக்கப்பட்டது. இந்த கண்களே நமக்கு சத்துருவாக இருக்கிறது. இந்த சத்துருவை நாம் அடக்கி ஆள வேண்டாம். கண்களை நம்முடைய ஆளுகைக்குள்ள வைக்க வேண்டும். முழு உலகத்தையும் ஆளும்படியாக தேவன் நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நம்மையும் நாம் ஆள வேண்டும். நம்மை நாம் நமக்குள்ளே கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய சொந்த ஜீவனை ஒருவர் நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நேசம் என்று சொல்லும் பொழுது பார்க்கிறது எல்லாம் விரும்புகிறது, அது ஒரு நேசம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அப்படியானால் நாம் நம்மை நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பிறனை நேசிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதுல ஒரு சத்தியம் உண்டு. நம்மை நாம் நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க வேண்டும். யாரையும் இருக்கக்கூடாது.
அதே நேரத்துல நம்மை நாம் அதிகமாக நம்மையே நேசித்துக் கொண்டிருந்தால், நமக்குத்தான் வேண்டும், இது நமக்கு வேண்டும், இது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாம் நமக்கே வேண்டும், நமக்கே வேண்டும் என்று சொன்னால், அது பிசாசினுடைய இச்சை. அதனாலே சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், "நீ உன்னை நேசிக்கலாம். நாம் நம்மை நிதானமாக, கொஞ்சமாக நேசிக்கலாம். தேவனை மாத்திரம் நேசிக்க வேண்டும்." தேவனை மாத்திரம் நேசிக்கிறது என்பது எப்படி என்று சொன்னால், அதற்காக தான் சொல்லியிருக்கிறார், "என்னை காட்டிலும் தகப்பனையாவது, தாயையாவது, மகனையாவது, மகளையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமே இல்லை." அப்படியானால் என்ன இது? நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதிகமாக நேசிக்கக்கூடாது. தேவனையே அதிகமாக நேசிக்க வேண்டும். ஏனென்றால், "பரலோகத்திலே உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பமில்லை" என்று தாவீது சொல்கிறான் அல்லவா? அதுபோல நாம் வாழ வேண்டும். நித்தியமானது நமக்கு தேவன்தான். பரலோகத்திலே நமக்கு போகும்போது நமக்கு யாரை தெரியும்? தேவன் தான் நமக்கு அடைக்கலம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரலோகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒரு பற்றில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தையோ, உலகத்தில் இருக்கிற பொருளையோ, மனிதர்களையோ நாம் நேசிக்கலாம். ஒரு எல்லை உண்டு. அவரை காட்டிலும் அதிகமாக எதை நேசித்தாலும் அது விக்கிரகமாகிவிடும். அது விக்கிரகம் நம் சரீரத்தை, ஆத்மாவை தீட்டுப்படுத்திவிடும். பிரியமானவர்களே, இது ஒரு ஆழமான சத்தியம். இதை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு கண்களை பற்றிய செய்தி மாத்திரம் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த கண்கள் எப்படிப்பட்டவைகள்? இதில் இருக்கிறதான காரியங்கள் என்ன? இதில் இருக்கிறதான பாவங்கள் என்ன? இதில் இருக்கிறதான தடைகள் என்ன? நம்மை நாமே ஆள வேண்டும். கண்களை ஆள வேண்டும். கண்களின் இச்சை என்று சொல்வது பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். ஒருவன் தன் கண்களை அடக்க வேண்டும். கண்களிலே ஒரு அடக்கம் நமக்கு வேண்டும். பார்க்கிறது எல்லாவற்றையும் பார்த்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் விரும்பிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் இச்சித்து விடக்கூடாது. பிறருக்குள்ள எதையுமே நாம் கண்களினாலே பார்த்து இச்சித்தால் அது பாவம். அது கண்கள் செய்கிற அந்த பாவம் என்ன செய்யுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அது தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணிக்கொண்டு அது பாவத்தை, இச்சை பூரணமாகி பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி பாவத்தை பிறப்பிக்கிறதற்கு முக்கியமான ஒன்று கண்கள். நமக்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஒருவர் ஒரு அந்நிய புருஷனை நாணாமல் அவன் முகத்தை பார்த்தால் அது பாவம். நாணாமல் அவனை பார்க்கிறது தான் பாவத்தின் ஆரம்பம். எனவே இந்த கண்களை நாம் அடக்க வேண்டும். அதற்கு தேவையான கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கண்கள் எப்படிப்பட்டது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கினதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கண்களை நாங்கள் அடக்கி ஆளும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கண்களை பிசாசு திருடவும் கொல்லவும் இடம் கொடுக்காதபடி நாங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்திக் கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.